Good afternoon. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் சுத்தமல்லியிலேருந்து மிஸ் பேசுகிறோம். இப்போ என்னென்னா இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போது மேக்ஸிமம் ஜூன் 4 ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட்டவங்களும் சரி ஆல்ரெடி இருக்கிறவங்களும் மேக்ஸிமம் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துப்பீங்க. அதை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு டேவே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்குவாங்க. ஸ்கூல் ரூல்ஸை இனி நெக்ஸ்ட் இயரில் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக என்னென்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் வச்சுருக்கோம். இந்த ஸ்கூலில் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான்லாம் இந்த லீவில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் என்ன பண்ணணும், கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களும் சரி நம்ம ஸ்கூல்லையும் சரி இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டேவே மேக்ஸிமம் யூனிஃபார்ம் போட்டு அனுப்புகிறாங்க. முடிஞ்ச அளவு ஸ்டிச் பண்ணி போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டைமிங் மெயினாக முக்கியம். காலையில் 8:45னா குழந்தைங்க 8:45க்கு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை பக்கத்தில் தானே இருக்கும் 9 மணிக்கு விட்டுக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் 8:45னா எல்லாமே ஸ்கூல் ரூல்ஸு ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ட் கொடுங்க. நாங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், நீங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் சீக்கிரம் அனுப்புங்க. லஞ்சு நாங்கள் என்னென்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து ஃபுட்டு எந்தெந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீக்லேயும் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து புதுசாக போட்டிருக்கோம். உங்களுக்கு நல்லா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும், நல்லா உங்கள் குழந்தைங்க எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீக்கும் பிள்ளைங்க வரும்போதும் சரி டெய்லி வரும்போதும் சரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட டெய்லி பேசுங்க. ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உங்கள் கிளாஸில் என்ன நடந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க, உங்கள் மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பேரண்ட்ஸு குழந்தைங்களோட மிங்கிள் ஆகும்போது அவன் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவான். அவனுக்கு கஷ்டமான விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான், ஜாலியாக இருக்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கும்போது அதில் அது அவன் என்ன விஷயத்த சொல்கிறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுத்து அவனை வந்து சரி பண்ணணும். இப்போ ஸ்கூலில் படித்தா போதும், இல்லை டியூஷன் நாங்கள் ஈவினிங் டியூஷன் அனுப்பிடுறோம், டியூஷனை மட்டும் அவன் படித்தா போதும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்லேயும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்குறோம், வீட்லேயும் சொல்லிக் கொடுங்க. என்ன பிள்ளைங்களுக்கு டவுட்னாலும் சரி மிஸ்ட்டை உடனே கால் பண்ணி கேளுங்க, இல்லை ஸ்கூல்லேயே வந்து கேட்கலாம். அந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் ஆல் டைம் ஸ்கூல் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும், நீங்கள் கேட்டுக்கலாம். டெய்லி ஹோம்ஒர்க் எழுத வைங்க. ஸ்கூல்லேருந்து நாங்கள் அனுப்பி விடுவோம். எழுதுறானான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் அவன் எழுதுனா கூட நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம், மேம் இவன் எழுத மாட்டேங்கிறான், இல்லை உங்களுக்கே ஒரு சில டவுட்ஸ் ஹோம்ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் டெய்லி குழந்தைங்கள கவனிங்க, நாங்களும் கவனிக்கிறோம், நீங்களும் கவனித்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்கள அடுத்த லெவலில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டு போகலாம். அதை நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.